சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது சரிதான். இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது. இதுவும் சரிதான். நெகிழும் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை ஈஸியாக மாற்றி அமைத்துக்கலாம். இங்கிலாந்து அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இங்கிலாந்தில் அரசியலமைப்பு நெகிழும் தன்மையுடையது. நெகிழா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சட்டங்களை மாற்ற முடியாது. நெகிழா என்பதற்கு அமெரிக்க அரசியலமைப்பு ஒரு சிறந்த உதாரணம். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. இதுவுமே சரிதான். இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது. இது தவறானது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசியலமைப்பை கொண்டுள்ளது. கூட்டாட்சி முறை அரசியலமைப்பில் தான் இந்திய அரசியலமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத கனடாலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் கூட்டாட்சி முறை அரசியலமைப்புக்கு தேவையான விதிகள் இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி, 4 தவறு. தேங்க்யூ.